ஆர்ட் ட்ரையல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஹுண்டேவோட ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற கல்ச்சரை ஒரு காரில் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். ஸோ அந்த காரு தான் ஹுண்டேவோட எக்ஸ்டர் நம்ம முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு இந்தியாவில் இருக்கிற வேரியஸ் ஒரு 8 ஸ்டேட்ஸில் இந்த கார் வந்து ட்ராவல் பண்ணுது. ஒரு 7000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற கல்ச்சர்ஸை அப்படியே பெயிண்டிங்காக வந்து இங்கே கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஒரு 5வது லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம், பாண்டிச்சேரியில். அங்கே தமிழ்நாடோட கல்ச்சர் வந்து இங்கே கேப்சர் ஆகிருக்கு. அப்போ இந்த காரில் எக்ஸ்டர் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தையிலேருந்தே ரொம்ப ஆர்வம் இதில், ஓவியத்தில். அதனால் ஓவியம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நான் ட்ராயிங்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் எங்கேயும் லேர்ன் பண்ணலை, என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் டெவலப் பண்ணிட்டேன். கலைமாமணின்றது ஒரு மிகப்பெரிய விருது, நம்ம கவர்மெண்ட்டில் ஸ்டேட் அவார்டு. அது வந்து 2010 எனக்கு கிடச்சிது. அது ரொம்ப உண்மையிலேயே அது ஒரு என்னுடைய அந்த ஆர்ட்டுக்கு நான் எடுத்துக்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விருது எனக்கு. என்னுடைய அதாவது நான் எங்கேயும் லேர்ன் பண்ணாமல் நான் இது ஒரு முழு மூச்சாக எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ண ஒரு விஷயத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதுறேன் நான். காரை பார்த்தா எல்லாருக்குமே இந்த கண்ணாடியில் கூட எதையாவது எழுதுவாங்க, கிறுக்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓவியங்கள்லாம் நம்ம கோவில்கள்லாம் அந்த ஓவியம்லாம் கண்ணாடியில் வரைவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் காரில் நான் வரையணுன்றது ஆனால் யோசிச்சதும் இல்லை. புது எக்ஸ்பீரியன்ஸை விட இது ஜஸ்ட் ஏதோ டிசைன்ஸ் வரைகிறோன்றதை தாண்டி இது நம்மளுடைய கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்கிறோம், நம்மளுடைய விஷயங்களை நம்ம பிரதிபலிக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்ம 75வது சுதந்திர தினம் அது முன்னிட்டு பாரத பிரதமர் வந்து ஒரு மிகப்பெரிய கோலம் ரங்கோலி காம்படிஷன் அறிவிச்சிருந்தாங்க. இந்தியா ஃபுல்லாக நடந்தது. அதில் 6,50,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து சவுத் இந்தியாவில் நான் வந்து வின் பண்ணேன், நேஷ்னல் அவார்டு வின் பண்ணேன். அழியக்கூடிய ஒரு கலையை இன்னைக்கு அழியாமல் போடுறதே எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதை எப்படியாவது அழியாமல் கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், விருதெல்லாம் வந்து நான் ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். இந்தியா ஃபுல்லாக இது ட்ராவல் ஆகுறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்குது. ஏன்னா கோலம் தான் நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். இது நம்ம அழியக்கூடிய ஒரு கலை, இது அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அது இப்போ இந்த கலாச்சாரம், இதோடைய விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பவனி வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போதே அது ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எக்ஸ்டர் அஸ் அ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறையா தடவை இந்த காரை வந்து ரிவ்யூ பண்ணி நம்ம பார்த்துட்டோம். ஒரு பாக்ஸியான ஸ்டைலில் இருக்கிற ஒரு எஸ்யூவி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ அப்போ கொஞ்சம் ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு காரு, பெட்டராக கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற ஒரு கார். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கிரில்லு தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஹுண்டேவோட பேட்ச்சு, இங்கே மேலே ஆர்ட் ட்ரையல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ரேலியோட ஒரு லோகோ வந்து இங்கே மேலே ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயரில் இருக்கிற ஒரு ஹெட்லைட்டு, உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் வந்து அந்த ஹெட்லைட் வந்து கிடைக்கும். ஹச் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிஆர்எல்லும் நமக்கு இதோட இன்டெகிரேட் ஆகி நமக்கு வருது. கீழே வந்து ஜஸ்ட் ஒரு மெட்டல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைல் இருக்குது. ஒரு ஏர் வெண்ட்டுமே வந்து நமக்கு இதில் நல்ல டீப்பாகவே வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற விஷயங்கள் எதுவும் வெளியில் தெரியாதபடி கொஞ்சம் நீட்டாகவே வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட லென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3.8 மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வீல் பேஸ்ன்னு பார்த்தா கூட 2450 mm வந்து இதோட வீல் பேஸு. அப்போது கேபின்குள்ளே ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதை நான் இன்டீரியர் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து தான் நமக்கு இப்போ பெயிண்டிங் வந்து 5 லொக்கேஷன்ஸை கம்ப்ளீட் ஆகி
நம்ம தமிழ்நாடுவோட இது வந்து இன்றைக்கி நம்ம முடிச்சிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். ஸோ இங்கே அந்த ஆர்ட்டே வந்து நீங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடுவோட ஒரு கல்ச்சர் அப்படியே டினோட் பண்ணுற மாதிரியான கலர்ஃபுல்லான ஒரு ஆர்ட் வந்து இங்கே இருக்குது. கோலம் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை காலையிலேருந்து அது எப்படி வரைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நிறைய கிளிப்ஸ் வந்து இதில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்ஸ்டாலையும் நம்ம நிறையா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலனா அதை போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு வில்லேஜை அப்படியே இங்கே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது போக ஃபுல் க்ரீனரியாக லைக் ஒரு வாழை இலையை போட்டு பொங்கல் சமைச்சு பரிமாறி மாட்டுப்பொங்கல் கொண்டாடி ரங்கோலி எல்லாம் போட்டு ஒரு தாஞ்சூர் பெயிண்ட், அதாவது நேஷ்னல் பேர்டான மயிலை வந்து இங்கே உங்களுக்கு டினோட் பண்ணி ஒரு சன்லைட்டோட ரேஸு வித் கோலமோட இன்டகிரேட் பண்ணி அது இங்கே நமக்கு வந்திருக்கு. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கீழே வந்து காஞ்சிபுரமோட சேலை அந்த பார்டரை வந்து கீழே வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போது பேசிக்கலி இது ஒரு சேலையில் இதை பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் செம்மையாக இருந்தது. இதை வரைஞ்சதை பார்க்குறதுக்கே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரியர் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கிளாஸ் நமக்கு விண்டோ வந்து கிடைக்கிது. அப்போ உள்ளே வந்து நமக்கு நல்ல ஒரு டிஎல்ஓ, ஏன்னா ஒரு ரெக்டாங்கிளாக வந்து ஒரு விண்டோ நமக்கு கிடைக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு டிஎல்ஓ கிடைக்கும். நல்ல டால் பாய், அதனால உள்ள நல்ல ஹெட்ரூம் இருக்கும். அப்போ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போகும்போது குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்குரிய ஒரு கேபின் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. மேலே ஒரு ரூஃப் ரயில சின்னதாக சிங்கிள் பைனில் இருக்கிற ஒரு சன் ரூஃபும் இருக்குது. மேலேயும் ஒரு ஆர்ட்டுமே வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரியருக்கு வந்து நம்ம அப்படியே போகலாம். ஸோ ரியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் வந்து நமக்கு கிடைக்கிது. சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏற்றாப்புல இதில் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இந்த காரில் இருந்தே உங்களுக்கு ஹுண்டாயை கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். 6 ஏர் பேக்ஸ் ஈவன் லோயர் வேரியண்ட்லேயே வந்து நமக்கு கிடைக்கிது. அது நமக்கு இங்கே இன்டகிரேட்டும் பண்ணியிருக்காங்க அந்த பேட்சை. ஒரு பின்னாடி வென்ஷீல்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு டிஃபாகர் லைனும் இருக்குது. ஸ்பாய்லரும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் நமக்கு இதில் கிடைக்கிது. ஃப்ரண்ட் டிஆர்எல் மாதிரியே ஹெச் ஷேப்பில் இருக்கிற ஒரு டெயில் லேம்ப்பு, ஒரு இண்டிகேட்டரும் நமக்கு அதில் இருக்குது. இங்கே ஒரு ஹுண்டாயோட பேட்ச் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் ஆர்ட் வந்து என்ன அப்படின்னா கர்நாடகாவோட கல்ச்சர், கோகர்ணா அப்படிங்கிற அந்த பிளேஸோட ஒரு சிம்டம்ஸ் தான், ஐ மீன் அதோட ரெப்ரசன்டேஷன் தான் இங்கே உங்களுக்கு இருக்குது. ஒரு ஹோஸ்டலோட ஏரியாவும் அங்கே இருக்கிற ஒரு டெம்பிளையும் சேர்த்து இந்த ஆர்ட்டில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வரோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஆர்ட் நீங்கள் பார்க்குறீங்க. ட்ரைபல் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு செம்மண்ணில் ஒரு அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி ஒரு ஆர்ட் பண்ணுவாங்களாமா. அந்த ஆர்ட்டை இங்கே அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அலாய் வீல் வந்து நமக்கு இதில் டைமண்ட் கட்லேயே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது R15 டயர் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 175/65 டயர் ப்ரொஃபைல் வந்து நமக்கு இதில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு டைமண்ட் கட். ரியரில் வந்து ட்ரம் பிரேக் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு, கீழே தட்டுற பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. அதுதான் இந்த எக்ஸ்டரில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தென் இந்த ஆர்ட் நமக்கு பார்க்கும்போது ராஜஸ்தானை வந்து உங்களுக்கு இங்கே அவங்களோட கல்ச்சரை இங்கே அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபோர்ட்டு, அந்த இருக்கிற டெசர்ட்டு, அவங்களோட ட்ரெஸ் கல்ச்சரு, ஈவன் கிட்ஸோட ட்ரெஸ் கல்ச்சரு, கேமலு, அது எல்லாமே வந்து இங்கே வரைஞ்சிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சண்டிகர்லேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த க்ரீனரியான என்வரன்மெண்ட்டையும் பஞ்சாபி டான்ஸையும் வந்து இங்கே காமிச்சு அதோட கல்ச்சரை இங்கே கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து இன்னும் ஒரு 3 இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண போகுது. அப்போது இப்படி ஒரு எக்ஸ்டர் காரில் ஒரு க்யூட்டான ஒரு சின்ன எஸ்யூவியில் இந்த மாதிரியான ஒரு ஆர்ட்டோட பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வெஹிக்கிளுக்கு உள்ளே வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இன்டீரியரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன காரு, பட் அதுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்டு, சீட் ஹைட்டு ஓரளவுக்கு நல்லா அப்லிஃப்டாக இருக்குது. நம்மளால் போனட் வரைக்கும் நல்லா விசிபிளாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விசிபிலிட்டி வந்து இதில் நமக்கு கிடைக்கிது. இன்னொன்று ஒரு பாக்ஸியான ஒரு கார் தான். அதனால் கேபின் ஸ்பேஸில் எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் ஸ்பேஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான ஃபேமிலிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கேபின் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ஹெட்ரூம் வந்து நமக்கு கிடைக்கிது. என்னோடய ஹைட்டு 5'8". ஸோ அந்த ஹைட்டுக்கு
நமக்கு இவ்வளோ பெரிய ஹெட்ரூம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒரு ஹெட்ரூம் ஹையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ரூமியான ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்ல பிரைட்டாக வந்து ஒரு டிஎல்ஓ வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஒரு சன்ரூஃபும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் பெயினில் ஒரு சன்ரூஃப் கிடைக்குது. ஒரு பிளைண்டர் கம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பவர்டாகவே ஒரு சன்ரூஃபும் நமக்கு வரும். ஸோ அப்போது இன்டீரியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டேரிங்கும் சரி ஒரு 3 ஸ்போக்ஸில் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேரிங்கில் நமக்கு கிடைக்குது. தென் ஒரு டேஷ் கேமும் வந்து டியூவல் சைடோட நமக்கு ஒரு டேஷ் கேமும் நமக்கு இங்கே வருது. கேபின்குள்ளேயும் நம்ம கேப்சர் பண்ணுது, ஃப்ரண்ட்டையும் வந்து நம்ம கேப்சர் பண்ணுது. இது அட்டாச்சாகவே வந்து உங்களுக்கு இதில் வரும். கிளஸ்டர் ஃபுல்லி டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்ஃபேக்ட் நம்ம i20 வென்யூ இந்த மாதிரி கார்ஸில் இருக்கிற த சேம் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேவும் நமக்கு வருது. அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபியூவல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். புஷ் ஸ்டார்ட் ஃபீச்சரும் கிடைக்குது. ரியர் சீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கோம். இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சீட் வந்து நல்லா நம்மளை உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குது. அதனால் இப்படி ஒரு ஸ்லோப்பாக ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. அதனால அண்டத்தை வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சீட் வித்துமே வந்து ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. லெக் ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னோடய ஹைட் 5'8", எனக்கு இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது. நல்லாவே நம்மளால் முன்னாடி லெக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தா கூட அப்பா நமக்கு இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. அப்போ பயங்கரமான ஒரு ரூமியான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வரும். இங்கே மேலேயுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஹெட்ரூம் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. அட்ஜஸ்டபுளில் நமக்கு ஒரு ஹெட் ரெஸ்ட் வந்து கிடைக்கிது. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஹெட் ரெஸ்ட்டு இந்த பக்கமும் இருக்குது. அப்போ 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம். 3வது ஆள் நடுவில் உட்கார்றதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஹம்ப் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் இல்லாதனால ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டனல் ஹைட்டுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் லோவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 3 பேராக இப்படி உட்காரும்போது என்னைய மாதிரி வெல் பில்ட் அடல் கண்டிப்பாக உட்கார முடியாது. பட் 2 பக்கம் லீனாக இருக்கிறவங்க உட்காந்தாங்க அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரியரில் ஏசி வெண்ட்டுமே நமக்கு கிடைக்குது. நல்ல லோவாக தான் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஃபேஸுக்கு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஒரு சின்ன கார் தான். ஃப்ரண்ட்ல இருந்தே வந்து நமக்கு த்ரோ சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டரில் இருக்கிற காப்பா அப்படிங்கிற ஒரு இன்ஜின். ஸோ அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் வந்து செம்ம ஸ்மூத்தராக இருக்கும். அஃப்கோர்ஸ் அது எக்ஸ்டர்லேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா இன்ஜின் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அப்போ ரிஃபைன்மெண்ட் கண்டிப்பாக ஃபார் பெட்டராகவே வந்து இந்த காரில் இருக்குது. ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லணும்னா தேர்ட் கியரில் ஒரு புல் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்மூத்தாக அப்படி ஒரு ரெவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு என்ஜாயபிளான ஒரு டிரைவ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விதமான வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. கேபின்குள்ளே நாய்ஸ் அப்படின்னும் எதுவும் இல்லை. NVH அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செம்ம சைலண்ட்டாக இருக்கிற ஒரு இன்ஜின் தான் வந்து இந்த இன்ஜினு. இந்த NVHமே ரோட் நாய்ஸும் பெருசாக கேபின்குள்ளே இல்லை. ஓகே, டிரைவபிலிட்டி ஃப்ரண்ட்டில் போனட் ரொம்ப விசிபிளாக பக்காவாக தெரியுது. ஒரு நியூ டிரைவர் ஃபஸ்ட் டைம் கார் பையருக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக வந்து இது இருக்கும். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ஹைவேலையும் நாங்கள் நேற்றும் ஃபுல்லாக ஓட்டினோம். ஸோ ஓட்டின வரைக்கும் நல்ல ஸ்டெபிலிட்டியாகவும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸ்டேரிங் அல்டிமேட்டாக யூஸ்வலாக ஹுண்டாயில் இருக்கும். அதே ஒரு ஹேண்ட்லிங் அண்ட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங்கில் கிடைக்கிது. ஹைவேல போகும்போது நல்ல ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது. ஓகே, அப்போ ஒரு பிலோ 10 lakhஸில் ஒரு SUV ப்ரொஃபைலில் இருக்கிற ஒரு காராக இருந்தால் கண்டிப்பாக இந்த காரை வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டெக்கியான விஷயங்களும் நிறையா லோடடாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் டேஷ் கேமும் வந்து நமக்கு இதில் இன்பில்டாகவே வந்துடுது. ஓகே, ஸோ டிரைவரோட சீட் பொசிஷன் செம்ம ஒய்டராக இருக்குது. நல்லா நம்மளை ஹக் பண்ணுது. ஒரு செமையான ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் கிடைக்கும். சீட்டோட ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம ஷார்ட்டாக இருக்கோம் அப்படின்னா ஹைட்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் விசிபிலிட்டியை பக்காவாக நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த காரோட டிரைவபிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டாப் நாச்சாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு SUVயோட ப்ரொஃபைலுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் 10 lakhs பட்ஜெட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோட ஒரு காரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காரை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதில் AMT அப்படிங்கிற ஒரு கியர் பாக்ஸும் நமக்கு இதில் கிடைக்கிது.
கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு செட் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த காரை நம்ம ரோட்டில் ஓட்டிகிட்டு போகும்போது எல்லாருமே நம்ம காரை பார்க்குறாங்க. முக்கியமான காரணம் இதில் இருக்கிற அந்த யூனிக்கான பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரைவை, இந்த ரேலியை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ஹுண்டாய்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக தேங்க் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடோட கல்ச்சரை அதை அப்படியே வந்து ஒரு பெயிண்டிங்கில் இங்கே கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அதை பற்றி எல்லாமே நீங்கள் வாக் அரவுண்டில் வந்து பார்த்துருப்பீங்க. மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.